Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி சவுளூர், ரெட்டிஹள்ளி, பசுமை நகர், ஏரிக்கோடி, சின்னத்தடங்கம், ஆட்டுக்காரம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள் அதிக அளவில் கிடைக்கிறது, இதனால் இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கூறி வாக்கு சேகரித்தார். அவங்களுக்கு கேட்கவே கேட்காது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வாக்குறுதிகள் மட்டும்தான் கொடுத்து கொண்டிருப்பார்கள். 505 வாக்குறுதிகளை நம்மளுடைய அன்பு தம்பி அவர்கள் படித்தார்கள். என்னது, இதெல்லாம் சனத்குமார் நதியை சுத்தப்படுத்துறது, அதுக்கப்புறம் இந்த நிறைய வாக்குறுதிகள்லாம் படிச்சாங்க. எதுவுமே அவங்க பண்ணல. எங்க மாம்பழ குழு தொழிற்சாலை எங்கம்மா இருக்குது? வாக்குறுதி எங்கேயும் இல்ல. குளிர்பதன கடகு அதுவும் இல்ல. இது மாதிரி எத்தனை வாக்குறுதி தானே. நான் தருமபுரியில விமான நிலையம் அமைக்கிறேன், அது ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க. வாக்குறுதிக்கு என்ன, அள்ளி வீச வேண்டியதுதான். அது போலதான் அது. எதுவுமே செய்ய மாட்டாங்க. எது வேணாலும் அதாவது எது செய்யாததுக்கு எது வேணா சொல்லிட்டு போறது. அதனால அந்த மாதிரி ஒரு வாக்கு செய்யவே மாட்டாங்க. செய்யவே மனசே இல்லை அவங்களுக்கு. தர்மபுரி மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற மனசு இருந்தா தேர்தல் பரப்புரையில் 5 வருடங்கள் முன்னாடி முதலமைச்சரே வந்து வாக்குறுதி கொடுக்கிறாரு. காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றுவேன் செய்யல 5 வருஷமா. அதை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் சண்டை போட்டு கேட்கும் பொழுது கூட அவர் செய்ய மறுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? தர்மபுரி மாவட்டத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஐயோ மத்த மாவட்டத்துல எல்லாம் எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிருப்பாங்களேப்பா. அதுவும் கிடையாது. அங்கேயும் போய் கேளுங்க, எதுவுமே நிறைவேற்றவில்லை. அவங்க கொடுத்த 505 வாக்குறுதியில 66 தான் நிறைவேற்றிருக்காங்க. அதுலயும் பாதி தான், 100%. 100% 505 நிறைவேற்றல. நிறைவேற்றினது 66 தான். அதுலயும் பாதி தான். எந்த வாக்குறுதி நிறைவேற்றல, எந்த ஊருக்கும் அவங்க நிறைவேற்றல. அதனால தைரியமா நீங்க மாம்பழ சின்னத்துக்கு தான் வாக்களிங்க. ஏன்னா அவங்களோட சின்னத்துக்கு வாக்களிச்சீங்கன்னா எதுக்குமே எந்த வாக்குறுதி எந்த ஊர்லயும் அவங்க நிறைவேற்றல. அதனால தர்மபுரி மக்கள் நீங்க யோசிச்சு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு தான் நீங்க வாக்குறுதி, அதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உங்களோட சின்னங்களை பதிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்க மட்டும்தான் இந்த பகுதியில நிறைய நல்லதுகளை தர்மபுரி மாவட்டத்துக்கு செய்திருக்கிறோம். Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.